ஃபஸ்ட்டு வந்து இந்த கவுனில் வந்து 2 பீஸ் இருக்குது. அதாவது மேல் பாட்டு ஒன்று இருக்குது, கீழ்பாட்டு ஒன்று இருக்குது. மேல் பாட்டு வந்து இதுலேருந்து இது வரையும் இப்போ எனக்கு வந்து 15 இன்ச் உயரம் தேவை. கீழே வந்து நம்மளுக்கு 36 தேவை. மற்றபடி 42 சைஸ்க்கு நான் வெட்ட போகிறேன். இடுப்பும் உடம்போட சைஸும் ஒரே அளவு தான். எப்படி வெட்டலான்னு பார்ப்போம். 7 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே வந்து இந்த ஷோல்டர் இறக்கம் வந்து 7.5க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கோட் போட்டுக்கலாம். இதில் வந்து தையலுக்கு நான் இப்போ 1.5 இன்ச்சு நம்மளுக்கு போக மீதமெல்லாம் உடம்புக்கு தான் வரும். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துக்கலாம். அது போக இதில் 7 இருக்குது, அதில் நடுப்பாதி 3.5. அப்போ இதை அப்படியே கொண்டாந்து கர்வ் கொடுத்துட்டோம்னா ஸ்லீவ் வந்து அந்த ஆம் ரவுண்ட் வந்து இப்படி வந்துடும். இப்போ இந்த துணியை வந்து 8 பீஸ் மடிச்சிருக்கிறோம். நம்மளுக்கு மேலே 4, அதாவது முன்பகுதியில் 4 பாட்டும் பின்பகுதியில் 4 பாட்டு 8 பீஸ் வரும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். 12 எடுத்துருக்குறோம் மார்க் பண்ணையில் ஸ்டார்ட்டில். அப்போ 12 பீஸ், அதாவது 12 ஒரு பகுதிக்கு 12னா 4 பகுதியாக நம்ம முன்னுக்கு 2 பகுதி பின்னுக்கு 2 பகுதி, அப்போ 48 வரும் 4 பாட்டு. இதை வந்து 8 நம்ம பீஸ் போட போகிறோம். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை பீஸ் இந்த இடத்துல 16 போட்டால் 16ஆல் டிவைட் பண்ணுங்கள், 6 போட்டால் 6ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இந்த 48 வேஸ்ட்டை வந்து நம்ம 8 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 6 ஆன்சர் வரும். இப்போ இந்த 6ஓட 1 இன்ச்சு சேர்த்து 7 ஆக்கிக்கிறேன் தையலுக்கு. அப்போ இந்த 7 வருது. இதை 1/2 டிவைட் பண்ணால் 3.5. அப்படி தான் இந்த பட்டி வெட்டணும். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் 3.5க்கு மார்க் பண்ணணும். இப்போ நம்ம இந்த எடுத்திருக்கிற துணியை 8ஆக மடிச்சிட்டு இதில் ஃபுல்லாக லென்த்து எவ்வளோன்னு பார்க்கணும். ஃபுல் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறணும். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து சரியாக 9.5 வருது. 4.75 தான் நம்மளுக்கு சென்டர். அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியலைன்னா இந்த டேப்பை ஃபுல்லாக வச்சுட்டு இதில் 1/2 மடிச்சுக்கிறேங்க. இப்போ 4.75க்கு மார்க் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து 3.5 பாதி, இந்த பக்கத்துக்கு 3.5 மற்ற பக்கத்துக்கு 3.5 7 வந்துச்சு தானே. அதை நாங்கள் வந்து பாதியாக பிரிக்கிற நேரம் 3.5 வரும். 3.5 மார்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதை அப்படி கீழே இழுத்து கீழே வரையுமே நான் கட் கொடுக்காம ஒரு மேலே ஒரு 9 இன்ச், அதாவது ஒரு பார்டர் இருக்கிற மாதிரி கீழே வந்து அந்த லேஸை வந்து நான் வைப்பேன். அப்போ ஒரு 8 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 8 இன்ச்சுக்கு கோட் போட்டுக்கோங்க. 8 இன்ச்சோ 2 இன்ச்சோ கடைசி மட்டும் நம்ம பிரிக்காமல் கொஞ்சம் மேலே இருந்தே இந்த கட் கொடுக்குற மாதிரி நான் செட் பண்ணுறேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் இருக்குது தானே, இப்படி இந்த டேப் இப்படி வச்சுக்கிறோங்க. இந்த இடத்துல இதை வந்து இது அகலம் குறவுனால நம்மளுக்கு இப்படி தான் வரும். இது சேலையில் நம்ம சாரியில் வெட்டுற நேரம் நல்லா பெருசாக இந்த ஃப்ளேட் வரும். கட் பண்ணி இதோட மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த இடம் நம்மளுக்கு 7 இருக்கணும். சரியாக 7 இருக்குது. இப்போ இந்த ஒரு 2ஐயும் கட் பண்ணி எடுத்துருவோம். இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை திருப்பி பார்த்தா 8 பாட்டு வரும். இப்போ இதை நாங்கள் அப்படியே இதை வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்படி வரும். இப்போ இதை வந்து இப்படியே ஜாயின் பண்ணிடணும். 8 பாட்டையும் முன்னுக்கு 4 பகுதி அப்படி வச்சுட்டு இப்படி வரும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இதை கொண்டாந்து நம்ம இடுப்பில் வந்து சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ இது கீழே வந்து நான் அந்த இதில் வந்து அந்த லேஸை வந்து சேர்க்கணும் அடியில். அப்போ அதுக்கு வந்து இது எவ்வளோ தூரம் அகலம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இல்லை எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அகலம் இருக்குன்னா 36 இன்ச்சு இருக்குது. அப்போ இந்த 36 இன்ச்சுக்கு நம்ம இது மேலேயே இந்த லேஸ் வச்சாலும் சரி, இல்லை கீழே இது மேலே ஃப்ரில் பிடிச்சாலும் சரி. 19 இருந்தாவே 18 இருந்தாவே நம்மளுக்கு போதும். இப்போ இந்த போர்டரை வெட்டி எடுத்துடலாம். அப்போ அதுவும் நான் வந்து கீழே வந்து ஒரு 6, அதாவது ஒரு 6 இன்ச்சு 6 இன்ச்சு முன்னுக்கு 6 இன்ச்சும் பின்னுக்கு 6 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சுக்கு நான் வெட்டி எடுத்துக்கிறேன் லேஸை. மொத்தத்தில் 14 இன்ச்சு லேஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை 7 இன்ச்சு உயரத்துக்கு மேலாலே பிடிக்கணும். இப்போ இதை எடுத்து அந்த கீழே வந்து நம்ம அந்த பார்டரில் வந்து இதை அட்டாச் பண்ணிட்டா இன்னும் அழகாக இருக்கும். இந்த எட்ஜஸில் வந்து வேறு லேஸ் ஏதாச்சும் கொடுத்துக்கிறலாம். அவ்வளோதான். 2 மீட்டர் எடுத்தால் போதும். கோட்டுக்கும் அந்த கீழே பிடிக்கலைன்னா 1.5 மீட்டர் போதும்.
நான் இப்போ கோட்டும் செய்கிறதுனால நான் வந்து 2 மீட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட அளவு இருந்தால் நீங்கள் அதே அளவு எடுக்கலாம். நான் வந்து நம்ம மெஷர் பண்ண அளவுக்கே எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கொஞ்சம் இதை நாங்கள் வெட்டணும் அந்த உடம்போட மெஷரையே வச்சு அந்த கோட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டின அளவுக்கே வச்சு அப்படியே இந்த கோட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோட் பகுதி வெட்டி முடிச்சாச்சு. இதில் வந்து கோட்டில் வந்து ஒரு பார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறணும். ஃப்ரண்ட் பார்ட்டை முன்னுக்கு மட்டும், அதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னுக்கு மூடின மாதிரி இருக்கணும். முன்னுக்கு வந்து ஒரு டசல் மாதிரி கயிறு வச்சு கட்டுற மாதிரி செய்யலாம். தைக்கிற நேரம் காட்டுறேன். இது வந்து நம்மளுக்கு 3/4 ஸ்லீவ் வேணால் 3/4, ஆஃப் ஸ்லீவ் வேணால் ஆஃப் ஸ்லீவ் எடுத்துக்கலாம். அகலத்தை நல்லா தூக்கி போட்டுட்டு நம்ம இந்த வெட்டி இருக்கிறோம் பேக் பார்ட்டு, அதாவது உடம்புட இதில் இந்த அளவுக்கு இது இப்படி வச்சுட்டு இந்த மேலே அரேஞ்ச் தையலுக்கு போயிடும். இப்படி மார்க் பண்ணிக்கிற வேண்டி தான். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எவ்வளோ உயரம் வேணும்னு பார்த்துக்கிறோங்க. உயரம் பார்த்துட்டு அந்த உயரத்துலேருந்து மேலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு டவுன் பண்ணிக்கிறோங்க. டவுன் பண்ணிவிட்டு இதுதான் உயரம்னா இந்த 3 இன்ச்சு டவுன் பண்ணிவிட்டு இதை இப்படியே கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல நடு மிட் பாயிண்ட் பார்த்துட்டு மேலேருந்து இப்படி வந்து கீழே ஸ்லாண்டிங்கை இப்படி செஞ்சுட்டா ஸ்லீவ் வந்துடும். இப்போ நம்ம உடம்பு பாட்டை எடுத்து இதை வச்சு பார்த்தோன்னா இந்த அளவு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எனக்கு 2 மீட்டர் இந்த லேஸ் மெட்டீரியலும் 60 இன்ச்சு துணியில் சாட்டின் மெட்டீரியல் 2 மீட்டருக்குள்ளே ஒரு கோட்டும் ஒரு கவுனும் ஏலைன் ஃப்ராக், அதாவது 8 பீஸ் உள்ள ஃப்ராக்கு வெட்டி இருக்கிற இதை எப்படி தைக்கலான்னு உங்களுக்கு காட்டுறேன்.